ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ தரப்புல இருந்து 2 போன் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஓப்போ தரப்புல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்தியாவுக்காக ஒரு போனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெட்மி தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் தரப்புல வேற லெவலான ஸ்மார்ட் வாட்சா இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓப்போ தரப்புல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த போன் வந்து கிட்டத்தட்ட வேற லெவலான ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ இதுல வந்து கேட் 13 போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட Full HD Plus ரெசல்யூஷனோட 120 Hz refresh ரேட்டோட கொடுக்குறாங்க. 1200 பீக் பிரைட்னஸ் உள்ளது. Snapdragon 6 Gen 4 வரப்போகுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரியோட 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மூலமா RAM and ஸ்டோரேஜ் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் LPDDR4X RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் வந்து செகண்டரி கேமரா 2 MP கொடுக்குறாங்க. அந்த 2 MP நீங்க கண்டுக்காம விட்டுறது நல்லது. செல்ஃபி கேமரா 16 MP கொடுக்குறாங்க. இது வந்து Android 15 கலர் வைஸ் 15 வந்து ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டான GPS எல்லாம் கொடுத்திருக்காங்க, வைஃபை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, 8GB RAM 128GB வேரியன்ட் 17999 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் 8GB RAM 256GB வேரியன்ட் ஹையர் வேரியன்ட் 19999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்ப சேல்ஸ்க்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 25ஆம் தேதி Flipkartலயும் ஓப்போ வெப்சைட்லயும் சேல்ஸ்க்கு வருது. இது சேல்ஸ் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, 1000 ரூபீஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 1000 ரூபீஸ் கம்மி பண்ணோம்னா பேஸ் வேரியன்ட் 17999 ரூபாய் இருக்கின்ற போன 16999 ரூபாய்க்கு வரும்ன்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஆல்ரெடி சேல்ஸ்க்கு வரும்போது நான் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன், கம்ப்ளீட்டா ஒரு ரிவ்யூ மாதிரி இதை சொல்றேன். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரெட்மி தரப்புல இருந்து வேற லெவல் பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல பிராண்ட்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த வாட்சை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அது இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வாட்ச், அதே நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். அவங்களுக்காக இந்த வாட்ச் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து ஒரு நல்ல தெரிஞ்ச ஃபேமஸான பிராண்ட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த வாட்ச்ல அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்றது. இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் ரெட்மி தரப்புல இருந்து 1.87 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹைப்பர் வாய்ஸோட வந்து, அது மட்டும் இல்லாம இதுல 300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அந்த 300 mAh பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 14 நாள் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பேட்டரி லைஃப் வரும். அது மட்டும் இல்லாம இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. இது தொடர்ச்சியா நீங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5 நாள் பேட்டரி லைஃப் கிடைக்கும். அப்படி இல்லாம நீங்க வந்து இதுல வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 2 days பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஃபங்க்ஷனல் கிரவுன் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்ச்ல இருக்கிற மாதிரி தான் ஃபங்க்ஷனல் கிரவுன் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டேப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற எந்த பட்டன் பிசிக்கல் பட்டன் கிடையாது. அது மட்டும் இல்லாம இது வந்து ட்ராக்கிங், ஹெல்த் ட்ராக்கிங் கொடுத்திருக்காங்க, SBO கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து 140+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து வெரைட்டியான அவுட்டோர் ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. சைக்கிளிங், ரன்னிங், ஜாகிங், ஜம்பிங், வாக்கிங் இந்த மாதிரி இதுக்காக வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. 7 ஸ்போர்ட்ஸ் மோட். அதுக்கு மட்டும் இல்லாம இது வந்து எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் இருக்கிற மாதிரி ஃபைண்ட் மை போன், குயிக் ரீப்ளே வந்து, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் செட்டிங், டயல் பேட், கான்டாக்ட் சேவிங் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. IP68 வாட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இது MI ஃபிட்னஸ் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது 200க்கும் மேற்பட்ட கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெட்மி வாட்ச் மூவ் பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்க்கு எப்போ அவைலபிலிட்டியா இருக்குன்றது தெரியுங்க. அதுக்கு இது கலர் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 4 கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. சில்வர் ஸ்பிரிண்ட், பிளாக் பிளேஸ், கோல்ட் ரஷ், பிளாக் ட்ரிஃப்ட்ன்ற 4 கலர் வேரியன்ட். 4 கலர் வேரியன்ட்டுமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல வாட்ச் தான். அது மட்டும் இல்லாம இது வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு சேல்ஸ் கொண்டு வராங்க. இது வந்து MI வெப்சைட்லயும் Flipkartலயும் வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு வந்து பிரேடர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஒரு பேசிக்கான வாட்ச் வாங்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்ன்ற என்னோட கருத்து. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, விவோ தரப்புல இருந்து 2 போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல பார்க்க போறது கேட்டீங்கன்னா, விவோ X200 என்ற ஸ்மார்ட் போன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது லான்ச் பண்ணாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வேற லெவல் பவர்ஃபுல் ப்ராசஸரோட லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, MediaTek Dimensity-யோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் 9400 சிப்செட்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல அப்படி என்ன கொடுத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது 6.67 இன்ச் கொண்ட ஃபிளாட் OLED பேனல், 1.5K ரெசல்யூஷன், 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. இது வந்து மினிமல் பெஸ்ல கொடுத்திருக்காங்க. எல்லா பக்கத்தையும் பாத்தீங்கன்னா பெஸ்ல் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, AI பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் கிடைக்கும். 9400 ரெகுலரா இருக்குல்ல, அதை விட இது அப்கிரேடா 20% இன்க்ரீஸ் இருக்கும் 9400 பிளஸ். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே லேட்டஸ்டா கொடுக்குறாங்க. LPDDR5X RAM கொடுக்குறாங்க. UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6600 mAh கொண்ட பேட்டரி கொடுக்குறாங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதை பவர் வயர்லெஸ்ஸா 40 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் மெயினா கேமரா தான் இதுல மெயின் முக்கியம். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP Sony IMX 921 மெயின் கேமரா OIS ஓட கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா 50 MP Sony கேமரா
கொடுத்துருக்காங்க. IMX 882 ஓட கொடுத்துருக்காங்க. 3x டெலிபோட்டோ பெரிஸ்கோபிக் கேமரா வரும். அதுக்கப்புறம் 50 MP அல்ட்ரா வைட் சாம்சங்கோட JM கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா எல்லாத்திலுமே வந்து 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வியூவர்ஸ் அவங்களோட சொந்தமான கலர் கிரேடிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. VCS 2.0 கலர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால கலர் அக்யூரசி ரொம்ப சூப்பரா குட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. இது வந்து பேசிக்கா வந்து பேஸ் பிரைஸா வந்து 12GB RAM 256GB வேரியண்டா இந்திய மதிப்புல 49,110 ரூபாய்க்கு சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஹையர் வேரியண்டான 16GB RAM 1TB வேரியண்டா இந்திய மதிப்புல 64,720 ரூபாய்க்கு சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த அமௌண்ட்ல நீங்க சைனால நீங்க வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாம சைனால இருந்து யாரும் இந்தியாவுக்கு வராங்கன்னா இந்த போனை நீங்க வாங்கி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்து இப்போதைக்கு வந்து இந்த போன் வந்து சைனால மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. குளோபல் லான்ச்சுக்கு இந்த போனை பத்தி அவங்க எந்தவித டீட்டெயிலும் கொடுக்கலன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க இன்னொரு ஃபிளாக்ஷிப் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா Vivo X200 Ultra. இந்த X200 Ultra முழுக்க கேமராவுக்கே தரமான செஞ்சு விட்டுருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா சமீபத்தில் லான்ச் பண்ண Xiaomi 15 Ultraவும் அது மட்டும் இல்லாமல் Find X8 Ultraவுக்கும் டஃபஸ்ட் காம்படிஷன் கொடுக்கும் விதமாக Vivo X200 Ultra லான்ச் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா QHD plus resolution கொண்ட ரெசல்யூஷனோட வருது. 4500 nits peak brightness 120 Hz refresh rate வருது. இது முழுக்க கேமராவோட வருது. அது மட்டும் இல்லாம இது ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 8 Elite ஓட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இதுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா கேமராவுக்காக ஒரு பட்டன் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்க. கேமராவுக்காக பட்டன் கிடையாது, V பட்டன் சொல்லி ஒரு பட்டன் கொடுத்தாங்க. இது கஸ்டமைசபிள் பட்டன். இது நீங்க கேமரா ஷட்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேமராக்குள்ள போய் மற்ற இடத்துல வந்து இது கஸ்டமைசபிள் பட்டனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்தவரைக்கும் 50 MP மெயின் கேமரா Sony OIS ஓட Sony கேமரா OIS ஓட வருது. இந்த கேமரா என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா லித்தியா 818 ஓட வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா செகண்டரி கேமரா Sony லித்தியா 818 ஓட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் அது 50 MP அல்ட்ரா வைட் கேமரா. அது மட்டும் 200 MP சாம்சங்கோட HP9 ஓட பெரிஸ்கோபிக் டெலிபோட்டோ 6x ஆக்டிவல் ஜூம் ஓட வருது. இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கேமரா நார்மல் கேமரா செட்டப். இதுல 4K 120 FPS வரைக்கும் வீடியோ ஸ்லோ மோஷன்ல எடுத்துக்கலாம். நார்மல் மோட்ல 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கேமராவுக்கு டெடிகேட்டடா 2 சிப் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ட்ரூ கலர் அக்யூரசி கலர் நேச்சுரலா இருக்கும். நேச்சுரலா கலரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா 4th கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த 4th கேமரா தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த டெலிபோட்டோ கேமரா. இது வந்து எக்ஸ்டர்னல் கிட். இந்த கேமரா கிட்ட நீங்க வாங்கும்போது உங்களுக்கு இந்த கேமரா கிட்ல இந்த டெலிபோட்டோ லென்ஸ் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் சென்சார். இது 200 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து 8.7x ஆப்டிகல் ஜூம் போகும். அது மட்டும் இல்லாம இது வேற லெவல் ஜூம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நார்மலா இது வந்து RMC டெக்னாலஜி மூலமா 30x ல இருந்து 70x வரைக்கும் அப்கிரேட் ஜூம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராக்காக தரமான செஞ்ச போன் இந்த போன் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இது என்ன பிரைஸ் டீடைல் கொண்டு வந்திருக்காங்கன்னா பேஸ் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் இந்திய மதிப்புல 76,839 ரூபாய்க்கு சைனா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 16GB 1TB வேரியன்ட் ஹையர் வேரியன்ட் சேட்டலைட் வேரியன்ட். இது பாத்தீங்கன்னா 93,915 ரூபாய். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹையர் வேரியன்ட் வாங்கும்போது உங்களுக்கு போட்டோகிராபி கிட், அதாவது இந்த கிட் உங்களுக்கு வேணும், இந்த கேமரா லென்ஸ் கிட், அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் இவங்க வச்சிருக்காங்க. ஒரு பிரைஸ் வேற லெவலான பிரைஸ் 1,13,451 ரூபாய் மாதிரி இந்திய மதிப்புல பிரைஸ் வந்திருக்கு. ஆனா இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கேமரா வந்து செமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல குறிப்பா சொல்ல போனா இந்தியாவில் ஒரு ஃபன்டச் வாய்ஸ் கிடையாது, ஆரிஜின் வாய்ஸோட வருது. ஆரிஜின் வாய்ஸ் ஃபன்டச் வாய்ஸோட கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா CMF புதுசா ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. நேற்று நைட்டு டீசர் விட்டுருந்தாங்க. அந்த டீசரை வச்சு நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த டீசர்ல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா CMF தங்களோட போனோட கம்ப்ளீட் டிசைன் டீடைல் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம போன் எப்படி இருக்க போது, என்னென்ன கலர்ல இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுங்க. ஸ்பெக் வைஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டு, அது மட்டும் இல்லாம இந்த நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வேணா நம்ம வெப்சைட்ல இருக்கு அப்படின்றது நீங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ CMF போனோட கம்ப்ளீட் டிசைன் செட்டப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்தா இப்போ வந்து முந்தின ஜெனரேஷன் மாதிரி இல்லாம இப்போ வந்து அவங்க வந்து பேக்ல ரிமூவல் பேனல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 2L டோன்ல கொடுத்துருக்காங்க. 2 கலர் இருக்கு. ஒன்னு லைட் கலர்ல இருக்கு, ஒன்னு டார்க் கலர். டாப் ஆஃப் த பாட்டம் வந்து லைட் கலர்லயும் கீழே வந்து டார்க் கலர்லயும் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர்ல. அதே போல ஒயிட் கலர்ல டாப்ல வந்து பியூர் ஒயிட்டும் கீழே வந்து ஒரு சிமெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க. அது டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செட்டப்ல வந்து CMF போன் வரப்போது இப்போதைக்கு 2 போன் கலர் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. இன்னொரு ரூமரா போயிட்டு இருக்க பிளாக், அது இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. அது வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம பேக்ல ரிமூவல் பேனல் பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க. CMF போன் ஒன்ல எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஒரு 5 இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க.
இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிச்சிங்க. டெக் இன்ஃபர்மேஷனை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க, டெக் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம AKWay.tech.com ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர்லையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ப்ராடக்டோட ஆஃபர் வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கோம். அதனால் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனல் கான்டாக்ட் நம்ம ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.